கர்மா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட வந்திருக்க ட்ராமா. இந்த படம் ஒரு நான் லீனியரில் சொல்லியிருக்கு கதையை. அதாவது இந்த ஜென்மத்தில் நீ பண்ணக்கூடிய தவறை இந்த ஜென்மத்திலேயே நீ அனுபவிப்ப ராஜா அப்படிங்கிறதான் இந்த கர்மாவுடைய ஒன்லைன். ஸோ இந்த படத்தினுடைய கதை ஓப்பனிங்கில் ஒரு ஆளை சேரில் உட்கார வச்சு ஒரு 3 அடுக்கு பில்டிங்கில் நெருப்பை வச்சு எரிக்கிறாங்க. அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது தெரியாது. டக்குன்னு கட் பண்ணி டைட்டில் போட்டுறானுங்க. கட் பண்ணால் ஒரு கேரக்டரை காட்டுறானுங்க. அவன் கதவை திறந்து வீட்டுக்குள்ளார போகிறப்ப வாழ்க்கையை ஓட்டுறது மிகப்பெரிய சவாலான காரியமாக இருக்க மாட்டிருக்கேன், சீக்கிரமாக பணக்காரனே ஆக முடியாதாட்டிருக்கே இப்படி போகிறத பார்த்தா அப்படின்னு டிவி ஆன் பண்ணி பார்க்குறான். அதில் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவனும் தன்னுடைய ஃபோன் எடுத்து பார்க்குறான். சீக்கிரம் எப்படியாவது பெரிய ஆள் ஆயிடுறா அப்படிங்க ஒரு ஃபோன் கால் வருது. அது பார்த்தா பீப்புன்னு வரும். அதாவது அது ஒரு கெட்ட வார்த்தை. ஓனர் பேரை கெட்ட வார்த்தையில் போட்டிருப்பான். ஸோ அவன் ரிங் அடிச்சுட்டே இருப்பான். இவனுக்கு வேறு வேலையே இல்லைடா, வாடகை கொடுக்கலன்னா சும்மா ஃபோன் அடிச்சுட்டு இருக்கிறது அப்படின்ட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறான். டிவியை பார்த்துட்டு இருக்கிறப்பே பின்னாடி வழியாக ஓனர் உள்ளே வராப்பில். உள்ளே வந்துட்டு மட்டைக்கு கடவாயிலே 2 இழுத்துட்டு ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டியா அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா, ஏண்டா என் பேர் இப்படி தான் சேவ் பண்ணியானே, இல்லை அது தெரியாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் ஆகிடுச்சு அப்படிங்க தூக்கிட்டு அவருடைய ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே என்ன நடக்கு அப்படின்னா, பொழந்து விட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆட்டு கிட்னி கண் என்னென்ன வேணுமோ விற்க முடியுமோ அது எல்லாத்தையும் எடுத்து வித்துறது. இவனையும் அதே மாதிரி தான் தூக்கிட்டு போய் பக்கத்தில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கணும் பக்கத்தில் படுக்க வச்சு பார்த்துக்கோ ராஜா அப்படிங்க மிரள ஆரம்பிச்சிடறான். இவரே உனக்கு 1 மாதம் டைமு, அதுக்குள்ளே நீ தரல உனக்கு இதே நிலைமை தாண்டி அப்படிங்க பயத்தில் ஒன்று கூடாத குறையா ஐயா கொடுத்துட்றேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்றான். அவனை தூக்கிட்டு போய் ரோட்டில் வீசி விட்டு அவனை மட்டும் போயிடுறானுங்க. இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இங்கே பாரு உங்கள் அப்பா அடிபட்டார், சீக்கிரமாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்க. அங்கே போகிறாப்புல. அங்கே போனால் அப்பா சுகமாக படுத்துட்டு இருக்கிறாப்புல. இவன் அப்பாவை ஓட்ட ஆரம்பிக்கிறான். நான் இங்கே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறேன், நீ என்னடானா ஒரு கழிச்சு படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிற அப்படிங்க. அப்போ ஒரு லேடி வராங்க இவங்க அப்பாவை சந்திக்கிறதுக்கு. உடனே பார்க்குறான். பார்த்துட்டு இந்த வயசில் உனக்கு தேவையா அப்படிங்க, நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா அப்படிங்க. அவன் வெளியில் போகிறான். வெளில போனால் அங்கே ஒரு கார் நிற்குது. பாருங்க நான் உங்கள் அப்பாவை தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படிங்க, நீங்கள் இதை வச்சுக்கோங்க அப்படிங்க. அவன் சுற்றி போகிறான். ஆள் பெரிய ஆளாக இருக்கானே அப்படின்ட்டு ஒரு லம்பான அமௌண்ட்டை ஆட்டையும் போட அப்பா கிட்ட அதை பாதி கொடுத்துட்டு மீதி இவன் எடுக்க. அப்பா டேய் இங்கே பாரு, நீ வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 நாள் இங்கே தாங்குற மாதிரி ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு 2-3 துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருப்போ அப்படின்னு துரத்தி விட வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போன உடனே அங்கே ஒரு விஷயம் புலப்படுது. அதாவது இவங்க அப்பா ஒரு இன்சூரன்ஸை பண்ணி வச்சுருக்காரு, இவ்வளோ பில்லியனுக்காக பண்ணி வச்சுருக்காரு. இதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. எப்படியோ ஒன்று அப்பாவை போட்டோம்னா இந்த பெரிய அமௌண்ட்டு வந்துடும். இந்த அமௌண்ட்டு வந்த உடனே நம்ம அந்த பெரிய கடனை அடைச்சிட்டோம்னா சந்தோஷமாயிரும், நம்மளும் உயிரோடு இருப்போம், சாக வேண்டிய வயசு தானே சேர்த்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுவாப்பில். இவனுக்கு ஒரு ஐடியா போன தோணுது. இவன் வேலை செய்கிற இடத்துல ஒரு சைனாக்காரன் அவங்க ஓனர்கிட்ட சண்டை போடுறான். அவன் வேலையை விட்டு துரத்துறான். அவனோட நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி, இங்கே பாரு இவரை நீ போட்டேன்னா உனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறான். அவனும் ஒத்துக்க இந்த கொலையும் நடக்குது. 2வது எபிசோடு சம்மந்தமே இருக்காது. ஒரு கதை ஒன்று ஓப்பன் ஆகும். சூடான ஒரு ஆள் ஒரு யங்கான ஒரு கேர்ளு ஹோட்டலில் சந்திக்கிறாங்க. அந்த பொண்ணு இந்த மாதிரி நான் கொஞ்சம் வெளியில் போகலான் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்ல வெளியில் போகிறாங்க. அங்கே ஒரு ஹோட்டலில் தங்குறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என் ஃப்ரெண்டோட அப்பா இறந்துட்டாங்க, நான் கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்ல, இவனை கால் டாக்ஸி பிடிச்சி போ அப்படிங்க. அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறப்ப தொலைகிற நெல் அப்படின்ட்டு காரை கூட்டிகிட்டு போகிறாப்புல. இவர் போகிறப்ப என்னென்னா ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்குது. அதில் ஒரு ஆள் செத்து கிடக்குறாப்புல. இந்த இடம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தலையை பிச்சிக்கலான் இருக்கும். ஏன்னா ஓப்பனிங்கில் அப்பா ஒருத்தர் இறந்தார் இல்லையா, அவரே தான் இங்கேயும் செத்து கிடப்பாப்புல கார் ஆக்சிடெண்ட்டில். இது புரியலையே அப்படின்னு நம்ம யோசிப்போம். இது நான் லீனியர் கதை, ஓகே. இது முன்னாடி நடந்ததா, இல்லை இதே கேரக்டர் டபுள் ஆக்டிங்கா, இல்லை இது வேற ஒரு காலகட்டத்தில் நடக்குதா அப்படிங்கிற பல கேள்விகள் எழும் இந்த இடத்துல. இப்போ இந்த பெரியவர் செத்து கிடக்கிறாரு. இந்த பணத்தை ஒன்று மறைச்சாகணும், இல்லை எடுத்துகிட்டு போயாகணும். எங்கேயாவது ஒருத்தில் ஏதோ ஒன்று பண்ணான்னு யோசிச்சுட்ருக்கிறப்ப அந்த பணத்தை எடுத்துகிட்டு காருக்கிட்ட வரதை ஆப்போசிட்டில் ஒருத்தன் சைக்கிள் தள்ளிட்டு வராமல் பார்த்துருவான். காண்டாகிற இருந்தால் என்னென்னா வேகமாக ஓடி போய் அவனை ஒரு தள்ளு அவன் இரும்பு கம்பியில் பட்டு தலையில் ரத்தம் படுத்துறான். அவனும் செத்துட்டானாருக்கு. 2 பணமாச்சு வாடி அப்படின்னு தூக்கி காரில் போட்டு மலை உச்சிக்கு கொண்டுட்டு போகிறாங்க. அங்கே போய் டிக்கியை திறந்தா இந்த 2வது அடிபட்டவன் என்னென்ன பொழைச்சிக்கிறான். அவன்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறேன், இங்கே பாரு உனக்கு நான் ஒரு 10,000 தரேன், இதை வச்சுக்கோ, தூக்கி 2 பேரும் அங்கே புதைச்சிட்டு பேர் சொல்லாமல் நீ ஓடி போயிரு, நான் இப்படியே போயிடுறேங்க. சரிங்க அப்படிங்க. பணத்தை புதைச்சிட்றாங்க. புதைச்சதுக்கப்புறம் அவனுங்கிறான், இங்கே பாருங்கள் சார், மாட்டினா 2 பேரும் தான் மாட்டுவோம், ஸோ இன்னொரு 10,000 கொடுங்க அப்படின்னு கேட்க இன்னொரு $10,000 அனுப்புகிறாப்புல. மொத்தம் 20,000 அவுட்டு. சரி வா போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி போகிறாரு. பின்னாடியே ஓடியாந்து
இந்த மலை உச்சியில் விட்டுட்டு போனீங்கன்னா நான் எங்கே போவேன், நானும் வரேன், ரோட்டோரமாக இறக்கி விட்ருங்க அப்படின்ட்டு. ஒரு வழியாக மலை விட்டு கீழே இறங்க விடிஞ்சிருது. அந்த லேடியை இறக்கி விட்றாப்புல. கூட வந்த இவனையும் என்ன பண்ணுன்னு தெரியாமல், ஏன்டா நீ இறங்கி போடா அப்படின்னு கேட்க, இறங்கி போகிறேன், ஏதாவது நடந்து போக முடியாது, அதனால் ஒரு காசு கொடுத்தீங்கன்னா கால் டாக்ஸி பிடிச்சி போயிடுவோம் அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சி விட்றாப்புல. அவனும் போக வண்டியை கொண்டு போய் செட்டில் விட்றாப்புல. விட்றதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா ஒன்று தோணுது. டேஷ் கேமில் இருக்கிற மெமரி கார்டை தூக்கி தன்னுடைய சட்டப்பையில் வைக்கிறாப்புல. ஓகே, இந்த வேலையெல்லாம் முடியட்டும், நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்குள்ளார இவரோட சட்டையை குப்பை தொட்டியில் போட்டுருவாப்புல. டக்குன்னு ஓடி போய் மறுபடியும் அந்த சட்டையை எடுத்து அதில் இருக்கிற மெமரி கார்டை எடுத்து இன்சர்ட் பண்ணால் தான் தெரிய வருது இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு அப்படின்ட்டு. கூட வந்து அந்த லேடிக்கிட்ட சொல்ல அதுவும் ஒரு பிரச்சனையை கலப்புது. அப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கோங்க. 3வது எபிசோடு தான். அதாவது ஓப்பனிங்கில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஒன்று காட்டினாங்கன்னு சொன்னான் இல்லையா, அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. அப்போ உயிர் பொழைச்சிருவான். டாக்டருக்கு நன்றி சொல்லுவான். கடைசியாக போகிற லேடி டாக்டர்கிட்ட ரொம்ப நன்றின்னு சொல்லுவான். அந்த டாக்டருக்கும் இந்த ஃபயர் ஆனவனுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அவனுடைய பேர் சொன்ன உடனே கழுத்தில் 2 சொருவணும் அப்படிங்கிறது தான் இந்த லேடியோடைய எண்ணம். இவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு, என்ன நடந்தது இதுக்கு முன்னாடி, ஏன் இந்த லேடி இவ்வளவு காண்டில் கொலவரியில் இருக்காப்புல அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஓப்பனிங்கில் அவங்க அப்பா இருந்தார். இந்த பக்கம் 2வது எபிசோட்லேயும் அதே காரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க அப்பா இறக்குறாரு. அந்த பையன் போலீஸ்கிட்ட மாட்டுவானா இல்லையாங்கிற ஒரு கேள்வி எழும். சைனாக்காரன் போலீஸ்காரங்கிட்ட மாட்டுவானா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று எழும். அதே போல் இந்த கார் ஓட்டிகிட்டு வந்தார் இல்லையா, அவர் ஒரு டாக்டர். அவர்கிட்ட இந்த பணம் ஆட்டையம் போட்டான் இல்லையா, அவனுக்கும் இந்த கொலைக்கும் என்ன தொடர்பு இருக்குது, இல்லை தொடர்பு இல்லையா, டாக்டருக்கும் இவனுக்கும் ஏதாவது முன்பாக இருக்கா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்வி இருக்குது இந்த படத்தில். ஸோ படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டை ஒன்று கொடுத்துக்கிட்டே வருவானுங்க. லைட்டாக லேக் இருக்கும், ஆனால் ஒரு என்கேஜ்மெண்ட் ஒன்று இருக்கும். அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ப்ளே பண்ணிகிட்டே வர்றது சூப்பராக பண்ணியிருந்திருப்பாங்க. லேகு கம்பல்சரியாக உள்ளே இருக்கும். அதாவது 4th 5th எபிசோடெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான லேக் இருக்கும். 5th எபிசோடு 4th எபிசோடு முடிகிறப்பையும் நீங்கள் முடிவு பண்ணிடலாம் கிளைமேக்ஸில் இது தான் நடக்கும் அப்படிங்கிறத. ஏன்னா அவ்வளோ ப்ரெடிக்டபுளாக தான் இருந்தது. ஆனால் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருந்தது. இது யாரை கொல்லுவாங்க, எப்படி கொல்லுவாங்க அப்படிங்கிறது. ஸோ இதில் சம்மந்தப்படுத்த வேண்டிய இன்னும் ஒரு 3 கேரக்டர் இருக்குது. அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த படம் மொத்தமாகவே ஒரு 6 கேரக்டரை மையப்படுத்தி தான் நகரும். அவங்களுக்குள்ளார நடக்கக்கூடிய கர்ம வினையை தான் இந்த படம் சொல்லியிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த வெப் சீரிஸை நைட்டில் பாருங்கள். ஏன்னா முக்கால்வாசி வந்து நைட்டில் தான் ஷூட் பண்ணியிருப்பான்னு. நீங்கள் பகலில் பார்த்துட்டு இருந்தோம்னா வெளிச்சத்தில் ஒன்றுமே தெரியாது. கே ட்ராமாவில் ஊறி போனவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ட்விஸ்ட் அண்ட் டேர்னுகளோடு இருக்கக்கூடிய இந்த கர்மா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழோட இருக்குது. மறக்காமல் பார்க்குறதா இருந்தால் பார்த்துருங்க. நம்ம சேனலில் இதே போல் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.